இன்றைக்கி கந்த சஷ்டி 2வது நாள் நெய்வேத்தியம் பார்த்துடலாம். இன்றைக்கி கோகனட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடணும். ஊறினதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இது வெந்துக்கிட்டு இருக்க டைமுக்கு நம்ம தேங்காவை உடச்சிட்டு திருவி எடுத்துக்கிடலாம். ஒரு 80லேருந்து 90% குக் ஆனாலே போதும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது உதிரி உதிரியாக வரும் வடிக்கும்போது. இப்போது இதை வடிகட்டிடலாம். இதே போல் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஃபேன் கீழே ஆற வச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயிலில் சாதம் பண்ணும்போது அது இன்னுமே நல்ல சுவையாக இருக்கும். இப்போது கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்க்கு மட்டும் இதை அப்படியே சாட்டே பண்ணிடலாம். இது பண்ணும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வரமிளகா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிட்டோனாலும் காரமாக இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிடணும், டைஜஷனுக்கு நல்லது. கருவேப்பிலை 2 கொத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதெல்லாம் 1 செகண்ட்க்கு சாட்டே பண்ணிடலாம். முந்திரி உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கிஸ்மிஸ் ஆட் பண்ணணும், ஆனால் ஆயிலில் குக் பண்ணக்கூடாது, சைடில் வச்சிடணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோகனட் வந்து நான் 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். துருவின கோகனட் ஆட் பண்ணியிருக்கேன். துருவினது தான் கரெக்டாக இருக்கும். ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும். இப்போது இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கீ மறக்காமல் ஆட் பண்ணுங்கள், இன்னுமே அதிகமாக சுவையாக இருக்கும். அவ்வளோதான், அருமையான கோகனட் ரைஸ் சுலபமாக ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.